நம்ம இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 1971 2021 வரை நடைபெற்ற அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியினுடைய முடிவுகளை பார்க்க இருக்கிறோம். முதல் 2 இடங்களை மட்டும் பார்க்க இருக்கிறோம். வெற்றி பெற்றது யார், எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, எந்த கட்சி வெற்றி பெற்றாங்க, அவங்க வாங்கிய ஓட்டு சதவீதம் என்ன, எந்த வருஷம் போட்டிக்கிட்டாங்க, 2வது இடத்துல இருப்பது யார், எல்லாத்தையும் அருப்புக்கோட்டை சட்டமன்றம் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க இருக்கிறோம். இது வந்து விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதி. ஆகவே இந்த தொகுதியை பற்றி ஃபுல்லாக பார்க்க இருக்கிறோம். அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்ருக்குது அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி. விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதி தான் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி. இதில் 1971 பார்க்கணுன்னா சுந்தர பாரதி அவங்க வந்து போட்டிக்கிட்டு இருக்காங்க. பாபி என்ற கட்சியிலேருந்து நின்றுருக்காங்க. 37,021 ஓட்டு வாங்கியிருக்காங்க. வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 56.67% ஓட்டு வாங்கியிருக்காங்க. 1971 பார்த்துட்ருக்கோம். அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி பாபி என்ற கட்சி வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா வீராசாமி அவர்கள் ஜனதா கட்சியிலேருந்து போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 13,687 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 18% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்கிறது பார்க்குறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்குது 1977 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்த்துட்ருக்கோம். எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் போட்டியிட்டிருக்காங்க அதிமுக சார்பாக நின்று 1977 அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 43,065 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 56.23% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா முத்துவேல் சேர்வை அவங்க வந்து போட்டியிட்டிருக்காங்க. ஜனதா கட்சி சார்பாக நின்று போன முறையும் ஜனதா கட்சி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அருப்புக்கோட்டையில் இந்த 77லையும் தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். ஜனதா கட்சி 13,687 18% ஓட்டு வாங்கியிருக்காங்க. போன முறையும் அதே ஓட்டு, இந்த முறையும் அதே ஓட்டு, ஒரு ஓட்டு கூட வித்தியாசம் இல்லாத அளவுக்கு ஜனதா கட்சி வாங்கியிருக்கிறத பார்க்குறோம். இந்த தொகுதியில் அதிசயமாக நடந்திருக்கு. 1977 பார்த்திங்கன்னா அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கைப்பற்றிருக்காங்க. இது வந்து விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதி தான் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி. இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 1980 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். பிச்சை அவர்கள் அதிமுக சார்பாக நின்று போட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. 1980லையும் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கைப்பற்றுறாங்க. இந்த தொகுதியை 42,589 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 53% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது பார்க்கணுன்னா திமுக சார்பாக தங்கப்பாண்டியன் அவர்கள் போட்டிக்கிட்டு இருக்காங்க. தங்கப்பாண்டியன் அவர்கள் போட்டியிட்டு 30,904 ஓட்டு வாங்கியிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். 38% ஓட்டு வாங்கி திமுக வந்து 2வது இடத்துல இருக்காங்க. 1980 அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது வந்து 1980 அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது நம்ம பார்க்க இருப்போம் 1984 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். பிச்சை அவர்கள் போட்டியிட்டு அதிமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. போன முறையும் 1980லையும் போட்டியிட்டு வெற்றி பெற்றவங்க தான் அதிமுக சார்பாக நின்று. இந்த முறை 84லையும் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது அதுக்கு முன்னாடி நம்ம அவங்க வாங்கிய ஓட்டு பார்க்கணுன்னா 39,839 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 43% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது தங்கப்பாண்டியன் அவர்கள் திமுக போன முறையும் அவங்க தான் வேட்பாளரான் இருக்காங்க. திமுக தான் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இந்த முறையும் அதிமுக எதிர்த்து திமுக போட்டியிட்டு 36,405 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. 40% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 1984 பார்க்கணுன்னா அதிமுக அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது 1986 நடைபெற்ற இடைத்தேர்தலுடைய முடிவுகளை பார்ப்போம். அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் 1986 இடைத்தேர்தல் நடந்திருக்காங்க. அங்கே வந்து பஞ்சவர்ணம் அவங்க போட்டிகிட்ருக்காங்க. அதிமுக சார்பாக நின்று அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இது வந்து மற்ற தரவுகள் நமக்கு எதுவும் இல்லாததுனால இடைத்தேர்தலில் அதிமுக 1986 வெற்றி பெற்றிருக்கிறத மட்டும் இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்த நம்ம பார்க்க இருப்பது 1989 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். தங்கப்பாண்டியன் அவர்கள் 2 முறை தொடர்ச்சியாக போட்டியிட்டு திமுக சார்பாக தோல்வி அடைஞ்சவங்க. 1984 1980 84 2லையும் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சவங்க. இந்த முறை வெற்றி பெறுறாங்க. திமுக வெற்றி பெறுகிறது. அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் 1989 பார்க்குறோம். 44,990 ஓட்டு வாங்கியிருக்காங்க.
45% ஓட்டு வாங்கி வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். அவங்களை எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா விஎஸ் பஞ்சவர்ணம் அவர்கள் அதிமுக சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 29,467 ஓட்டு வாங்கியிருக்காங்க. போன முறை 86 வெற்றி பெற்றவங்க இந்த முறை தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 29% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இந்த முறை வெற்றி பெற்றது பார்க்கணுன்னா 1989 அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்ப 1991 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். விஜி மணிமேகலை அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பாக நின்று இந்த முறை அதிமுக மீண்டும் கைப்பற்றாங்க. அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி 1991 56,985 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 57% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அதிமுக அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா திமுக சார்பாக ஆர்எம் சண்முக சுந்தரம் அவர்கள் புதிய வேட்பாளராக இந்த முறை போட்டிக்கிட்டு இருக்காங்க. திமுக சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 37,066 ஓட்டு வாங்கி 37% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. திமுக 1991 அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுக 2வது இடத்துல இருக்காங்க. 1991 பார்க்கணுன்னா அதிமுக அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோ முழுவதும் பார்க்குறோம். நம்ம பார்த்துட்ருக்க எல்லாமே அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியினுடைய முழு டேட்டா 1977 நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்த நம்ம பார்க்க இருப்பது தங்கபாண்டியன் அவர்கள் இந்த முறை போட்டிக்கிட்டுதாங்க திமுக சார்பாக நின்று வெற்றி பெறுறாங்க. இந்த முறை தங்கபாண்டியன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறத நம்ம பார்க்குறோம். இவங்க ஏற்கனவே 1989 திமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றவங்க தான். இந்த முறை அவங்க வேட்பாளராக நின்று வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். போன முறை 91 இல்லை 96 நின்று வெற்றி பெறுறாங்க இவங்க. ஆனால் திமுக வெற்றி பெறுது 45,081 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 41% ஓட்டு வாங்கி வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா அதிமுக சார்பாக கே சுந்தரபாண்டியன் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைந்தாங்க. 28,716 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 26% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்குது அதிமுக. இந்த முறை 1996 பார்க்கணுன்னா திமுக இந்த தொகுதியை கைப்பற்றாங்க. அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதியாக நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 2001 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகளை பார்ப்போம். கே சிவகாமி அவர்கள் போட்டியிட்டு அதிமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த முறை அதிமுக அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியை கைப்பற்றுறாங்க. திமுக அதிமுக இந்த தொகுதியில் மாறி மாறி வருகிறத பார்க்குறோம். 2001 அதிமுக கைப்பற்றாங்க. 49,307 ஓட்டு வாங்கியிருக்காங்க. சிவகாமி அவர்கள் நின்று வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். 46% ஓட்டு வாங்கி வெற்றி பெறுகிறாங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா தங்கம் தென்னரசு அவர்கள் திமுக சார்பாக நின்று தோல்வி அடைந்தாங்க. முதல் முறை இப்போ தான் இவங்க தங்கம் தென்னரசு அவர்கள் போட்டியிடுதாங்க திமுக சார்பாக. 43,185 ஓட்டு வாங்குறாங்க. 40% ஓட்டு வாங்கி அவங்க தோல்வி அடைகிறத பார்க்குறோம். திமுக 2வது இடத்துல இருக்காங்க. 2001 அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெறுகிறாங்க. 2001 பார்க்குறோம். அதிமுக சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்க்குறோம். அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியை பார்த்துட்ருக்கோம். அடுத்த நம்ம பார்க்க இருப்பது 2006 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். முதல்ல 2 இடங்களை மட்டும் நம்ம வீடியோ முழுவதும் பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு தேர்தல்லையும் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி முழுவதும் பார்த்துட்ருக்கோம். இப்போ யார் வெற்றி பெறுகிறாங்கன்னா 2006 அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பாக தங்கம் தென்னரசு அவர்கள் இந்த முறை வெற்றி பெறுகிறாங்க. போன முறை 2001 தோல்வி அடைஞ்சவங்க இந்த முறை திமுக சார்பாக நின்று 2006 வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். அவங்க வாங்கிய ஓட்டு நம்ம பார்க்கணுன்னா 52,002 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 45% ஓட்டு வாங்கி வெற்றி பெறுகிறாங்க. அவங்கள எதிர்த்து போட்டிட்டது முருகன் அவர்கள் அதிமுக சார்பாக நின்று தோல்வி அடைகிறத பார்க்குறோம். 43,768 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 38% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்குது அதிமுக நம்ம பார்க்குறோம். 2006 திமுக 2006 அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறுகிறத நம்ம இந்த வீடியோ முழுவதும் பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 2011 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். வைகை செல்வன் அவர்கள் போட்டியிட்டு அதிமுக சார்பாக நின்று வெற்றி பெறுகிறாங்க. அதிமுக சார்பாக நின்று வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் 76,046 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டு 76,546 ஓட்டு. 51.15% ஓட்டு வாங்கி அதிமுக மீண்டும் வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். இந்த தொகுதி முழுவதும் பார்த்திங்கன்னா ஒரு முறை அதிமுக ஒரு முறை அதிமுக அப்படி தான் வந்துட்டுருக்கு மாறி மாறி. இந்த முறை தங்கம் தென்னரசு அவர்கள் வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது 2016 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகளை பார்ப்போம். அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி பார்த்துட்ருக்கோம். இது விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதி தான் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி. 2016 பார்க்கணுன்னா கேகேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் போட்டியிட்டு திமுக சார்பாக நின்று வெற்றி பெறுகிறாங்க. அவங்க வாங்கிய ஓட்டு பார்க்கணுன்னா 81,485 ஓட்டு வாங்கியிருக்காங்க.
50.18% ஓட்டு வாங்கி வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். அவங்கள ஏற்று போட்டியிட்டது யாருன்னா வைகை செல்வன் அவர்கள். அதிமுக சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 63,431 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 39.6% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்க அதிமுக. இந்த முறை திமுக வெற்றி பெறுகிறத நம்ம பார்க்குறோம். 2016 அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுக கைப்பற்றாங்க. கடைசியாக நம்ம பார்க்குறப்ப 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். இந்த முறை பார்க்கணுன்னா போன முறை வெற்றி பெற்ற அதே திமுக தொடர்ச்சியாக இந்த முறை வெற்றி பெறுகிறாங்க. 2ஆம் முறை தொடர்ச்சியாக வெற்றி பெறுகிறாங்க. KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். அவங்க வாங்கிய ஓட்டு பார்க்கணுன்னா 91,040 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா 53.18% ஓட்டு வாங்கி வெற்றி பெறுகிறாங்க. தொடர்ச்சியாக திமுக அதிமுகன்னு வந்த காலத்தில் இப்போ அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் தொடர்ச்சியாக 2வது முறையும் திமுக வெற்றி பெறுகிறத நம்ம இந்த தொகுதியில் பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது போன முறை தோல்வியடைந்த அதிமுக சார்பாக நின்று அதே வைகை செல்வன் அவர்கள் தான் போட்டியிடுதாங்க அதிமுக சார்பாக. இந்த முறையும் தோல்வி அடைகிறாங்க. 52,006 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 30.38% ஓட்டு வாங்கி தோல்வி அடைகிறத பார்க்குறோம். இந்த முறை 2வது முறையும் தொடர்ச்சியாக KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் திமுக சார்பாக நின்று அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். இது நம்ம பார்த்த எல்லாமே விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதி தான் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி. 1977 நம்ம முழு 1971 முழு டேட்டாவும் நம்ம பார்த்துருக்கோம். 2021 வரை எந்த தேர்தல் எப்போ நடந்துச்சு, யார் வெற்றி பெற்றா, எல்லா டேட்டாவும் இந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும், பிரயோஜனமாக இருந்திருக்கும் நம்புகிறோம். ஜனநாயகம் டிவி சேனலை புதியவராக இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களிடம் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம்.